குருபியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் அட்லண்டமினா. நான் 11ஆம் வகுப்பு ஆ பிரிவிலிருந்து வந்துள்ளேன். நான் இப்பொழுது வஉசி என அன்போடு அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். அன்னை பாரதம் அந்நிய நாட்டுக்கு 300 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு பாழ்பட்டு கிடந்தன. தேசம் விடுதலை அடைய பலர் போராடி தம் உயிரையே தியாகம் செய்தனர். அவர்களுள் ஒருவர்தான் கப்பலோட்டிய தமிழன் என புகழ்பெற்ற வஉ சிதம்பரனார் ஆவர். பண்டைய தமிழன் மேலை நாடுகளுக்கும் கீழே நாடுகளுக்கும் மரக்கலம் ஓட்டினான் என வரலாறு பேசும். அயல் நாட்டுக்கும் படையெடுத்து சென்று வெற்றி பெற்ற முதல் ராஜேந்திர சோழனை கடாரம் கொண்டான் என புகழ்ந்தனர். வாணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் ஆட்சியை பிடித்து நம்மை அடிமைப்படுத்தினர். சொந்த நாட்டில் பிறருக்கு அடிமை செய்து துஞ்சிடோம், இந்த அநீதியை ஏற்க மாட்டோம், வந்தே மாதரம் என்ற ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் எழுப்பியவர் நம் வஉசி ஆவார். சுதந்திரம் என் பிறப்புரிமை என்று முழங்கிய திலகர் வழி சென்று வழக்கறிஞர் தொழிலை துறந்து நாட்டுப்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பாரதியார், சுப்பிரமணிய சிவா ஆகியோரோடு சேர்ந்து தொண்டாற்றினார். அந்நியர் பொருட்களை எதிர்ப்பதே விடுதலைக்கு உகந்தது என்று நம்பிய அவர் சுதேசி இயக்கத்தை வளர்த்தார். அயல்நாட்டு துணிகளை எரித்தார், கைத்தொழில் கைவினைகளுக்கு சங்கம் அமைத்தார், கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தி உள்நாட்டு பொருட்களை வாங்குமாறு மக்களை ஊக்கப்படுத்தினார். ஆங்கிலேயரின் கடல் வாணிகத்தை ஒழிக்க திட்டமிட்ட தலைவர் வஉசி 2 கப்பல்களை விலைக்கு வாங்கினார். கடல் வாணிபம் செய்ய தலைப்பட்டார். வெற்றியும் பெற்று கப்பலோட்டிய தமிழன் என்ற சிறப்பு பெயரும் பெற்றார். ஆனால் வஉசியின் வளர்ச்சியை கண்ட ஆங்கிலேயர் அவரை சிறைப்படுத்தி இரட்டை ஆயுள் தண்டனை அளித்தனர். கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் வாடி துன்பமுற்றார். கொடுந்தண்டனைகளான கசையடி பெற்று கல்லுடைத்தார், செக்கிழுத்தார். இவர் சிறையில் அடைந்த துன்பத்தை கண்ட பாரதியார், மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ என்று இறைவனை நோக்கி பாடினார். அந்நியர் விடுதலைக்கு அயராதுழைத்த செக்கிழுத்த செம்மல் வஉசி தமிழ் தாய்க்கு தொண்டாற்றவும் மறக்கவில்லை. தொல்காப்பிய இலக்கண நூலை பதிப்பித்தார். உலக பொதுமறையாம் திருக்குறளுக்கு உரை எழுதினார். இவர் சிறந்த நூலாசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் திகழ்ந்தார். நாட்டுக்காக மொழிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு அயராதுழைத்த கப்பலோட்டிய தமிழன் வஉசி. அன்னாரை போற்றி வாழ்வது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். வந்தே மாதரம். நன்றி.